அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இனிமேல் நம்மளுடைய பகுதி மாதந்தோறும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்க போகிறது. அதில் எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்லேயும் கொடுக்கலாம். இன்று நாம் ஆவணி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 2026 மேஷம் தொடங்கி மீனம் வரைக்குமான 12 ராசின்னு இருக்குமே, ஏதேனும் ஒரு வகையில் நமக்கு நல்லது நடந்து விடாதா, ஏதாச்சும் ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில் நிகழ்ந்துராதா, அற்புதம் நடந்துராதான்னு நீங்கள் எல்லாம் ஏங்கிட்டு இருக்கிறது கிளியராக புரியுது. அதற்கான வாய்ப்புகளையும் கிரகங்கள் கொடுக்காமல் இல்லை. எந்த கிரகம் என்ன மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்க போகுதுங்கிறத இப்போ பகுதிக்குள்ளார போய் பார்க்கத்தான் போகிறோம். அதுலேயும் குறிப்பாக நான் எப்போதுமே சொல்வதுண்டு, கிரகங்களை நம்மளால் கைகளால் பிடித்து வைக்க முடியாது, அது சுற்றி கொண்டே தான் இருக்கும். சில நேரங்களில் அது நற்பலன்களை தரும், சில நேரங்களில் அது கெடுபலன்களை தரும். உங்களுக்கு வாழ்நாள் முழுமைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எண்கணித ரீதியான பரிகாரங்களை நாடுங்கள். அதுலேயும் உங்களுக்கு தற்போது அமைந்திருக்கக்கூடிய பிறந்த தேதியின் கூட்டு எண், உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களின் படி எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத இலவச பொது பலனாக தரப்போகிறேன். அதை பற்றின குறிப்புகள் இந்த பகுதியின் இறுதியில் வருது. தயவு கூர்ந்து நம்ம பகுதியை இறுதி வரைக்கும் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்புகிறவங்களுக்கு நான் அந்த இலவச பலன்களை தருவதாக இருக்கிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். கன்னி ராசிக்கு இந்த ஆவணி மாதம் 2026 என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முக்கியமாக இந்த கன்னி புதனுக்குரிய ஒரு ராசி. அப்போ உங்களுடைய ராசி அதிபதி யார் கூட டிராவல் ஆகிறாரு இந்த ஆவணி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனோட டிராவல் ஆகிறார். அப்போ புத ஆதித்ய யோகம் உருவாயிடுது ஆட்டோமேட்டிக்காக. புத ஆதித்யம் யோகம் உருவாவதனால் எனக்கு என்ன பலன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுடைய மைண்டு இப்போ ரொம்ப நல்லா வேலை செய்யும். இவ்வளோ நாள் ஒரு சில குழப்பங்கள் இருந்திருக்கலாம், ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் இருந்திருக்கலாம், எனக்கு எதுவுமே நல்லதே நடக்க மாட்டேங்குதே சார் அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு வகையில் ஒரு எண்ண தெளிவு உண்டாகும், ஒரு மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுவீங்க திங்ஸை. புலம்பல்களை நிறுத்திவிட்டு காரியங்களில் உங்களுடைய ஃபோக்கஸ் திரும்பும். உங்களுடைய முயற்சிகள் கொஞ்சம் காலதாமதமாக கிடைத்தாலும் உங்களுக்கு வெற்றியே பரிசளிக்க போகிறது அப்படிங்கிறத உறுதியாக நீங்கள் நம்பலாம். ஏன்னா இந்த சமயம் அப்படிங்கிறது பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு சனி நின்று நற்பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்குது. சனி இந்த இடத்துல வக்ரம் வேற ஆயிருக்காரு. தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு அவர் நல்ல பலன்களை தரப்போகிறாரு. இன்னொரு பக்கம் குருவுமே உங்களுக்கு தன்னுடைய பார்வைகளால் கேந்திர ஸ்தானங்களில் அவருடைய பார்வை பதிய போகிறது. புதன் சூரியனோட அமர்ந்து நல்ல பலன்களை தர காத்திருக்கிறார். இத்தனை நல்ல விஷயங்களும் நடக்கப் போகிறது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வருவது, புதனுடைய ஸ்தலமான திருவாலங்காடுக்கு சென்று வரலாம். இது எல்லாமே உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்கப் போகிறது. இவ்வளோ நாள் நடக்காத விஷயங்கள் கூட இந்த காலகட்டத்தில், இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியில், ஆவணி மாத பிற்பகுதின்னு சொல்லும்போது ஆகஸ்ட் இறுதியில்னு கூட வச்சுக்கோங்க. ஆவணி மாத பிற்பகுதிங்கிறது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளையும் ஏற்றங்களையும் கொண்டு உங்களுக்கு கொடுத்து சாதிக்க வைக்க போகிறது. ஸோ இந்த ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் எல்லா நேரங்களையும் கிடைக்காது. நமக்கு சில நேரங்களில் காலமே நம் கதவை தட்டி நமக்கான வாய்ப்பை கொண்டு தரும்போது அதை எட்டி வதச்சிட்டு நம்ம நிற்கக்கூடாது. ஸோ கவனமாக இருங்க, சிறப்பாக செயல்படுங்க. வெற்றிகள் அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு கிடைத்தே தீரும். இதுலேயும் குறிப்பாக எண்கணித பரிகாரங்கள்னு ஒன்று இருக்குது. இப்போ கிரகநிலைகள் எப்படி இருந்தாலுமே ஒரு மனிதன் தன்னுடைய பெயரையும் பிறந்த தேதியின் அடிப்படையிலையும் கவனித்து கொண்டு அதில் என்ன பலன்கள்ங்கிறத தெரிந்து கொண்டு அதன்படி நடந்தாலும் உங்களுக்கு வெற்றிங்கிறது மிக எளிதாக கைவரப்பெறும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கிரக நிலைகள் பற்றி நிறைய ஆஹா ஓஹோன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த வருஷம் தொடங்கியதிலிருந்து எவ்வளவு சிரமப்பட்டீங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு தான் தெரியும். நம்மளை பொறுத்த அளவுக்கு நம்ம எல்லா வகையிலையும் நம்மளை தயார் நிலையில் வச்சுக்கணும். இப்போ ஒரு காய்ச்சல்னு வந்துச்சுன்னா நம்ம இங்கிலீஷ் மருந்தோடு சேர்ந்து நாட்டு மருந்தும் நம்ம எடுத்துக்கிறாங்க இல்லையா, அதற்குரிய ஒரு ஆகாரங்கள் சேர்த்துக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி தான். இப்போ ஒரு பக்கம் கிரகங்கள் அதனுடைய பங்குக்கு சில கிரகங்கள் நன்மை பண்ணும், சில கிரகங்கள் தீமை பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த எண்கணித ரீதியான பலன்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு கூடுதல் பலத்தை கொடுத்து உங்களை காப்பாற்றவே போகிறது அப்படிங்கிறத
உறுதியாக நீங்கள் நம்பலாம். நீங்கள் வந்து புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால அறிவுக்கான ஸ்தலங்கள், அறிவை மிளிர வைக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு சென்று வரணும். குறிப்பாக இந்த காஞ்சிபுரத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய, காஞ்சிபுரத்திலேயே இருக்கக்கூடிய சித்திரகுப்தன் ஆலயத்திற்கு சென்று வரலாம். உங்களுடைய கணக்கே வந்து அங்கே திருத்தி எழுதப்படுது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சிவனை குருவாக வழிபடக்கூடிய ஸ்தலங்களுக்கு சென்று வரலாம். பெருமாள் ஆலயமாக இருந்தால் எந்த கோயிலுக்கு வேணாலும் நீங்கள் போகலாம், பழமை வாய்ந்த ஆலயமாங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. சிவனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் செல்வதாக இருந்தால் சிவனை குருவாக வழிபடக்கூடிய திருவண்ணாமலை ஸ்தலத்திற்கு நீங்கள் சென்று வரலாம், அல்லது முருகனை குருவாக வழிபடக்கூடிய திருச்செந்தூர் ஆலயத்திற்கு சென்று வரலாம். அப்படி சென்று வரும் பொழுது இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு பெரும் நற்பலன்களை உங்களுக்கு தரவே போகிறது. இந்த செவ்வாய் அப்படிங்கிற கிரகமுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத மங்கள யோகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கிரகம். அவர் வந்து மிதுனத்திற்கு சென்று வருவார். அதன் மூலமாகவும் உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் அல்லவே போகிறீர்கள். எதுக்கு நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த விஷயத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, மற்றவர்களை நம்பி எந்த வித ஜாமீன் கையெழுத்தும் போடாதீங்க. யாரையும் நம்பி உங்களுடைய முடிவுகளை மாற்றிக்கொள்ளாதீர்கள். அவங்க வந்து அந்த இன்டர்வியூக்கு போனால் வேலை கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க சார், நான் மீறி எப்படி போய் எனக்கு என்னத்தை நடக்க போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றவர்கள் உங்கள் காலை வாரி விடுவதற்காகவோ அவர்களுடைய நிலையிலேயே உங்களை வைத்திருப்பதற்காகவோ கூட அப்படி சொல்லலாம். ஆனால் நீங்கள் முயற்சி செய்யுங்கள், உங்களுடைய உள்ளுணர்வு சொல்வதை கேளுங்கள். இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் காத்து கொண்டிருக்கிறது, உங்களை ஜெயிக்க வைக்க போகிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். குறிப்பாக எண்கணித ரீதியான நற்பலன்களை நீங்கள் எடுத்துக்கோங்க, அது வந்து உங்களுக்கு லைஃபையே மாற்றுங்கிறதை புரிஞ்சுக்குவீங்க. இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது ஆவணி மாத பலன்கள். இந்த 2026 ஆவணி மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நிகழ்வுகள் நிகழப்போகுது அப்படிங்கிறத தெளிவாக கண்டுகளித்திருப்பீர்கள். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்போ எண்கணித பலன்கள் உங்களுக்கு நான் இலவச பொது பலன்களாக தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது பொது பலன்கள். மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன். அதில் உங்கள் பிறந்த தேதியின் குணாதிசயங்கள், பிறந்த தேதியின் குணாதிசயங்கள், உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சிங்கன்னா ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை நான் அனுப்புகிறேன். தயவு செய்து யாரும் கமெண்ட்டில் போடாதீங்க. கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் மாத்திரம் அனுப்புங்க. நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிட்டு என்னோட ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் இது சார்னு அப்புறம் அனுப்புகிறீங்க. தயவுசெய்து டைரெக்டாக உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் அனுப்புங்க. சர்டிஃபிகேட்டில் என்ன இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் அனுப்புங்க. யாரெல்லாம் வியாபாரம் நடத்தி கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய வியாபார பெயரையுமே கூட நீங்கள் இது போல் அனுப்பி சரிபார்த்து கொள்ளலாம். உங்களுடைய வியாபார பெயரையுமே ஆங்கில எழுத்துக்களில் தான் அனுப்பணும். உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் பெயர் வச்சுருக்கீங்க, நியூ பார்ன் பேபியாக இருக்காங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வைத்த பெயர், இந்த 3 தகவலையுமே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார், கோவையிலிருந்து. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள். நிறைய நல்ல பண்டிகைகள் இந்த மாதத்தில் வரப்போகுது. கோகுலாஷ்டமி, அடுத்ததாக வந்து விநாயகர் சதுர்த்தி, அண்டு மலையாளிஸ் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஓணம் பண்டிகை. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்கள் வந்து இந்த மாதத்தில் நடக்க போகுது. அடுத்ததான் வந்து இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில மாற்றங்களை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக என்ன மாதிரியான காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சூரியன், கேது, புதன் இவங்க எல்லாருமே வந்து காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் வீட்டில் வந்து சேர்க்கை பெறுகிறார்கள். இந்த காம்பினேஷன் வந்து ஆல்ரெடி வந்து கும்பத்தில் ராகு இருக்காங்க, கடக வீட்டில் வந்து குரு தனித்து நிற்கிறார், அப்புறம் மிதுன வீட்டில் செவ்வாய் தனித்து நிற்கிறாங்க, சுக்கிரன் கன்னி வீட்டில் வந்து தனித்து இருக்கிறார். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து காலபுருஷனோட வீட்டில் 12ஆம் வீட்டில் ஆல்ரெடி இருக்கார். ஸோ இத்தனை காம்பினேஷன்ஸ் வந்து போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் வந்து யாரோட இணைந்து இருக்கிறார் அப்படின்னா கேது பகவானோட இணைந்து இருந்து, புதன் பகவானோட இணைந்து இருந்து அழகாக சமசப்தம பார்வை ராகு எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த காம்பினேஷன் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த எச்சரிக்கை எப்படி அப்படின்னா, நிறைய பேர் நிறைய ட்ராவல் பிளான் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதத்தை கொஞ்சம் தவிர்த்து இருக்கிறது நல்லது.
அடுத்ததாக வந்து இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காற்று அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய தீ விபத்துக்கள், அடுத்ததாக வந்து நிறைய வெடி, பிளாஸ்ட், யாருமே யோசிக்க முடியாத ஒரு பிளாஸ்ட். இது வந்து இதே காம்பினேஷன் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ஃப்ளைட் கிராஷெலாம் பார்த்துருக்கோம். இதே காம்பினேஷன் என்ன அப்படின்னா, அப்போ வந்து சூரியன் கேது மட்டும் இருந்து பார்த்துருக்கு, இப்போ புதன் இணைந்து பார்க்குறாங்க. ஸோ ராகுவும் பார்க்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது என்ன அப்படின்னா, மீடியா ஃபீல்டு இதில் நிறைய பாதிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி வந்து கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், ட்ராவலிங் பண்ணுறவங்க, இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நீங்கள் வந்து இந்த மாதத்தை கொஞ்சம் கடந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலங்கள். ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது? ஏன்னா சூரியனோட டிரான்சிட் வந்து ஆகஸ்ட் மிட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்க போகுது. இந்த டிரான்சிட் சூரியன் இங்கே இருக்கும்போது தான் அப்படின்னா ஏன்னா சேர்ந்துருக்கிற கிரகம் அப்படி. ஸோ இவங்களுடைய ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அடுத்ததாக நம்ம வந்து கன்னி ராசியோட ஆவணி மாத பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து வக்ர பார்வையான சனி பார்க்குறாரு. ஸோ திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக அதற்கான பேச்சுகள் நடக்கும். ஸோ டிசம்பருக்குள்ளே வந்து சில பேர்த்துக்கு வந்து திடீர் திருமணம் நடக்கும், அவங்கள லவ் அக்செப்ட் ஆகும். அதற்கான சுப விரயங்கள், லக்னாதிபதியே 12ஆம் வீட்டில் சூரியனோட இருக்கார். சில தடைகள் பேச்சுக்கள் அப்படி இப்படின்னாலாம் வரும். ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நினச்ச காரியம் நடக்கும். ஸோ இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா 2 அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10க்குரியவர் வந்து இவ்வளோ நாள் நீசமாக இருந்தார். இப்போ அழகாக வந்து என்ன பண்ணுறார், உங்களோட லக்னத்தில் இருந்து 2ஆம் வீட்டில் ஆட்சி பெறுகிறார். சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஃபைன் டைம் இந்த மாதம், ஆவணி மாதம். சொல்லுவாங்க தெரியுங்களா, ஆடி முடிச்சு ஆவணி பார்த்துக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப எக்ஸாக்டாக பொருந்தும், மேஷத்துக்கும் சரி கன்னிக்கும் சரி. ஏன்னா சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து நம்ம என்ன எஃபர்ட் போட்டாலுமே வந்து ஏன்னா நீசமாக இருந்திருக்காரு இல்லையா, 2க்குரியவர் 10க்குரியவர்லாம் நீசமாக இருக்கும்போது எந்த எஃபர்ட் போட்டாலும் என்னடா அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இப்போ அப்படி கிடையாது, சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுடைய தொழில் ஸ்தானமாக இருக்கட்டும், உங்களுடைய லாபாதிபதியாக இருக்கட்டும், சுப விரயங்கள் மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு விரயமாய் அதன் மூலியமாக லாபங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சூப்பராக இருக்க போகுதுங்க சீரியஸாகவே. அதே மாதிரி வந்து இப்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு என்னதான் வந்து கண்டக சனியாக இருந்தாலுமே சனி வந்து இப்போ வக்கரமாக இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா எவ்வளோ தூரம் மந்தத்தன்மையாக இருந்ததோ, என்னென்னலாம் ஒரு விஷயங்கள் ஸ்லோவாக ப்ராசஸ்டாக போயிட்டு இருந்ததோ இந்த காலகட்டத்தில் ஸ்பீடாக போகுது. ஸோ நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து ஒரு பிளான் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய திருமணம் நீங்கள் வீட்டில் சொல்லணுமா நீங்கள் சொல்லலாம். சுயஜாதகத்தை பாருங்கள். முதல்ல வந்து நான் இப்போ இந்த பொது பலன்கள் மூலியமாக என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன். ஆனால் சில கிரகங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான இம்பேக்ட் கொடுக்குது, யார் கூட சேர்ந்துருக்காங்க, என்ன சாரம் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ டிகிரி வாங்கியிருக்காங்க, லோ டிகிரி ஹை டிகிரி, அதற்கான பரிகாரங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்து அதை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ லாஸ்ட் மந்தில் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாத பலன்களில் வந்து நிறைய பேர் கால் பண்ணிங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த காலகட்டத்திலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்டாப்லேருந்து எப்படியே கோடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான டைம் நீங்களே உங்களை ஃபுல் ஸ்டாப்பாக வச்சுருப்பீங்க. ஓகே, இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் போகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துட்டு அடுத்தது நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணுவீங்க. ஸோ சுக்கிரன் சார்ந்த ஒரு தொழில்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் நடக்க போகுது இந்த காலகட்டத்தில். எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோசிச்சு வந்து ஓகே நம்ம இதில் நம்ம ஜாயின் பண்ணலாமா, ஒர்க்கில் இது நமக்கு ரொம்ப செட் ஆகுமா, பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு இருப்பீங்க. அதற்கான சில விரயங்கள் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த சுப காரியங்கள் நடக்கும். இதுதான். ஸோ புதுசாக தொழில் பண்ணுறவங்க, வேலைக்கு போகிறவங்க, இல்லை வேலையிலேருந்து தொழில் நான் மாற்ற போகிறேன் அப்படின்னா இது வந்து ஒரு ரைட் டைம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா தாயார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவனம் தேவை. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, தந்தைக்கும் சரி ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு மந்த்லி செக்கப் எடுக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ஸோ மாணவர்கள் நல்லா படிப்பில் திறமைசாலியாக வர போகிறீங்க. இவ்வளோ நாள் படிப்பு ஏறவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு சடனாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி படிக்காத பையனே இவ்வளோ நல்லா மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. ஸோ திருமணம், உங்களுடைய காதல் எல்லாமே நல்லா இருக்க போகுது. ஸோ வீட்டில் சொல்லலாம். உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்துட்டு இன்னுமே ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணி சொல்லுங்கள். ரொம்ப நல்லா மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்குமே வந்து இந்த ஆவணி மாத பலன்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன்.
யார் யாரெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட ஃபேமிலி டேக் கேர் பண்ணிக்கணும், எப்படி பிஸ்னஸ் உங்களோட கரியர் அமைச்சுக்கணும், வேலைகளாக இருக்கட்டும் இல்லை தொழிலாக இருக்கட்டும், என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளில் யாரெல்லாம் இருக்கணும், இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் ஃபேவர் அன்ஃபேவர் எல்லாமே நம்ம பேசியாச்சு. இது எல்லாமே பொது பலன்கள். இப்போ வந்து நான் சொன்னேன் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன நிறைய பிரளயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அரசியலில் நிறைய மாற்றங்களும் நடக்கும் இந்த காலகட்டத்தில். அப்போது அரசு தொடர்பு அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் பிரச்சனைன்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக பிரச்சனை. அதான் நான் சொன்னேன், யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும்னு நினச்சிங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக நடக்கும். யாரெல்லாம் இதை நமக்கு நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு வந்து அப்படியே ப்ளூமாக இருக்கும். அப்போ சூரியனுக்கு இது ரொம்ப ஒரு ஃபேவரான டைமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போ சூரியன் சார்ந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ட்ரபுள். ஆனால் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் வக்கரகதி ஆயிருக்கனால வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இது என்ன ஆகும் அப்படின்னா பதுங்கி பாயறதுக்கு ரெடியாக இருக்கும்னு அர்த்தம். பிரச்சனைகளை சொல்கிறேன், நீங்கள் இல்லை. அப்போ சூரியன் சார்ந்த ஒரு தடைகள் தாமதத்தில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அந்த சூரிய பகவானுக்கு உண்டான அந்த பரிகாரத்தை பண்ணணும். அது உங்களோட ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காங்கிறது பொது பலன்களை பார்க்க முடியாது, சுய ஜாதகத்தில் மட்டுமே பார்க்க முடியும். என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணால் நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, மேம் நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு நானே சில கோயில்களெல்லாம் சொன்னேன், இதெல்லாம் போயிடுச்சான்னு எனக்கு எதுவும் நடக்கலை. அப்போ 9 அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையிலையோ இல்லை வக்கரமாக இருக்கோ அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கே போனாலுமே என்னாகும் அப்படின்னா அது பலன்கள் நடக்காது. அப்புறம் எப்படி நீங்கள் கோயில் பலன்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மனதார வேண்டிட்டு வரீங்க தெரியுமா, அப்போது அந்த இம்பேக்ட் கம்மியாகும். அப்போது நம்ம செய்யக்கூடிய இந்த புண்ணிய கர்மாக்கள் மூலியமாக என்னாகும் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளோட திறன்கள் மாறும். இதன் மூலியமாக தான் அந்த பரிகாரங்கள் ஆக்டிவேட் ஆகும். அது எப்போ ஆகும், நீங்கள் ஒரு போன வருஷம் போய் பரிகாரம் பண்ணிட்டு வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு திருமணம் நடக்கலை, லாஸ்ட் இயர் வந்து எல்லா பரிகாரமும் பண்ணியாச்சு, ஆனால் ஸ்டில் எனக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்கல, திருமணம் நடக்கலை, தொழில் அமையலை, இல்லை தொழிலில் நஷ்டம் வருது, எல்லாம் பண்ணியாச்சு, ஏன் நடக்கலை அப்படின்னா இது எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம்? நீங்கள் செய்த அந்த ஒரு வேண்டுதல் கரெக்டாக அந்த ஒரு தசாபுக்தி மாறும்போது புண்ணிய கணக்காக வரும். அப்போ எதிர்பார்க்காத நேரங்களில் நமக்கு அதிர்ஷ்டம் வரும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக வந்து உங்களோட சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும். ஒரு விஷயத்தை நீங்கள் கிரகப்படி பார்க்குறீங்களா, டிஎன்ஏ படி பார்க்குறீங்களா, இல்லை உங்களோட ஓன் ஸ்டைலை நீங்கள் பார்க்குறீங்களா, இது என்ன பரிகாரமோ அதற்கான அந்த கர்மா விளைவுகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். சுய ஜாதகத்தை பாருங்கள். ஸோ ஸ்டோன்ஸ் மூலிமா ஆக்டிவேட் பண்ணலாம். அண்டு வாஸ்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அழைக்கலாம். எல்லாத்துக்குமே சொல்யூஷன், தி பெஸ்ட் சொல்யூஷன் இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு விஷயங்கள் அடுத்தடுத்த இதில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். வணக்கம். சிவாய நமஹ. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார், அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிவாய நமஹ. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார், அன்பான வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு ஆவணி மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2026 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையிலிருந்து செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை வரைக்கும் செல்லுது. இது ஆவணி மாதம் 31 தினங்கள் கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமான பல நல்ல நல்ல பண்டிகைகளை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு ஆவணி மாதமாக இது வருதுங்க. இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடியதான சங்கடஹர சதுர்த்தி மகா சங்கடஹர சதுர்த்தியாக ஆவணி மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வருது. ஒரு விஷயத்தை முக்கியமாக வந்து இந்த சங்கடஹர சதுர்த்தியை வந்து வருஷாந்தோறும் நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலிருந்து தான் அந்த விரதத்தை நீங்கள் ஆரம்பிக்கணும். அப்போதான் முழுமையான பலன் கிடைக்கும். இந்த சங்கடஹர சதுர்த்தியிலே, அதுவும் இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே நம்ம வந்து விரதம் எடுத்து விநாயகரை வழிபாடு செஞ்சோம்னா ஒரு வருடம் முழுவதும் விரதம் எடுத்து வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலனை ஒரே ஒரு சங்கடஹர சதுர்த்தியான அந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே வழிபாடு செய்தாலே நமக்கு பூர்ணமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி
அதே மாதிரி செப்டம்பர் 7ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் மாதம் 13, 17, அதுமாரி நிறைய முகூர்த்த தினங்கள் அருமையாக கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருகிறது. ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி, ஆவணி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆவணி மாதம் 22ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி பிரதோஷம் வருகிறது. சிவபெருமானுக்கு உகந்தமான ஒரு அற்புதமான நல்ல நாள். நாம் செய்திருக்கக்கூடிய கர்ம வினை தோஷங்கள் எல்லாவற்றையும் போக்கக்கூடியது இந்த பிரதோஷ தினம். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதிலே ஆவணி அவிட்டம் வருகிறது. அதாவது உபநயனம் ஆன குழந்தைகள் அதே மாதிரி எல்லோருமாக அவங்கள் தரித்திருக்கக்கூடியதான அந்த பூணலை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதற்கு உபாகர்மா அப்படின்னு பேரு. அந்த உபாகர்மாவானது ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை வருகிறது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி வருகிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பௌர்ணமி, அது வந்து ஆவணி அவிட்டத்துடன் சேர்ந்து வரக்கூடியதான ஒரு அற்புதமான பௌர்ணமி. அன்றைய தினம் வந்து முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பெண் தெய்வங்கள் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப சிறப்பானது. பொதுவாக பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லா தெய்வத்தையும் வழிபாடு செய்யறதுக்கு அற்புதமான பெருமாளாகட்டும், அதே மாதிரி சிவபெருமானாகட்டும், அதே மாதிரி ஐயப்பன் சுவாமியாகட்டும், எந்த சுவாமியா சமஸ்த ஹரிஹர தேவதைகள் எல்லாவற்றையும் வழிபாடு செய்வதற்கு இந்த பௌர்ணமி ரொம்ப உகந்தமானது. தெய்வங்கள் மட்டுமல்ல, சித்தர்கள், மகான்கள், ஞானிகள், குருமார்கள் எல்லாருமே வழிபாடு செய்யலாம். ஆனால் இந்த ஆவணி மாதம் வரக்கூடியதான ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிற அந்த பௌர்ணமிங்கிறது முக்கியமாக பெண் தெய்வ வழிபாடுல ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. சிராவண மாசத்தை அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த ஆவணி மாத பௌர்ணமி. அன்றைய தினம் அம்பாளை வழிபாடு செய்து நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா குங்குமத்தினால அர்ச்சனை செய்யறது, லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி அர்ச்சனை பண்றது, இது மாதிரி நம்ம செய்து வந்தோம் அப்படின்னா குடும்பத்திலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். நம்ம கடவுளை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சோம் அப்படின்னா அம்மன் நம்மளை நோக்கி 1000 அடி எடுத்து நம்மை நோக்கி வரக்கூடிய ஒரு அற்புதமான வைபவம் இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி. அதனால இந்த மாதத்தை நாம் வந்து முக்கியமாக இந்த பௌர்ணமி தினம் முழுவதுமே, அதுவும் போல இந்த மாதம்ங்கிறது விநாயக பெருமானுக்கே உகந்தமான அற்புதமான மாதம். இந்த மாதம் வந்து செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆவணி 28ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகிறது. இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு அற்புதமான நல்ல நாள். விநாயக பெருமான் அவதாரம் செய்ததை முக்கியமாக இது பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அன்றைய தினம் விநாயகரை நாம் வழிபாடு செய்தோம்னா அனைத்து விதமான கஷ்டங்களும் நிவர்த்தி அடைந்து விநாயக பெருமானோட வெற்றிகள் உண்டாகும். வாங்க, இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, என்ன மாதிரி பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். எதுலெல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்குங்கிறதையும் தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக. பொதுவாகவே இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலே செல்கிறார். அதே போல புத பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய 2ஆம் தேதி, ஆவணி 2ஆம் தேதியே அவங்களுடைய, அதாவது அவருடைய ராசியிலிருந்து 3ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியதான கடக ராசியிலே அவர் சஞ்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய மத்தியிலே, அதாவது ஆவணி மாதம் 17ஆம் தேதி புத பகவான் பெயர்ச்சி அடைந்து கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். இந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவானும் கேது பகவானும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவான் சிம்ம ராசியிலே ஆட்சி பலம் பெறுகிறார். குரு பகவான் கடகராசியிலே இந்த மாதம் முழுவதுமே செல்கிறார். அதே மாதிரி சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில இருக்கார். இந்த மாதத்தினுடைய மத்தியில அவர் வந்து சுக்கிர பகவான் அவருடைய, அதாவது ஆவணி மாதம் 15ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுகிறார். இந்த மாதம் முழுவதுமே ராகு பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியிலும், முறையே சனி பகவான் வந்து வக்கர நிலையிலே தான் இந்த மாதம் முழுவதுமே போறாருங்க. இந்த வக்கர நிலை அப்படிங்கிறது பின்னோக்கி செல்லக்கூடியதான ஒரு சுழற்சி, ரெட்டோகிரேட் பொசிஷன் சொல்லுவாங்க. சனி பகவான் வந்து ரெட்டோகிரேட்லயே மீன ராசியில இந்த மாதம் முழுவதுமே போறாரு. இதனால உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். சிவாய நமஹ. கன்னி ராசியாகிய உங்களுக்கு உண்டான பலன்கள் என்னங்கிறத கொஞ்சம் தெளிவா பாருங்க. இந்த ஆவணி மாதம் 2026 கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இருக்குது. பல வகையில நன்மைகள் இருந்தாலும் கூட ஒரு சில இதில் நீங்க கவனமாக இருக்கணும். கன்னி ராசிக்கு கண்டக சனி, அதுல வந்து வக்கரம் பெற்று இருக்கக்கூடிய கண்டக சனி போகுது, அதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்க கன்னிராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுடைய நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, புத பகவான் உங்களோட ராசிநாதன் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்துல 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலே வலுத்து இருக்கிறார். அவர் இந்த மாதம், அதாவது ஆகஸ்ட் 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12ஆம் பாவத்திற்கு ஆவணி மாதம் 17ஆம் தேதி உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்று உச்ச பலத்துடன் செயல்படுகிறார் உங்களுடைய ராசிநாதன். அதுதான் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியிலே உங்களுக்கு ஒரு பேர் அதிர்ஷ்டத்தை தரப்போகுது. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த முற்பகுதியை விட பிற்பகுதி உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். பல வகையான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய மாதமாக இருக்கும். அதாவது முன்பகுதியை விட பிற்பகுதியில. எதனால பிற்பகுதி அவ்வளோ நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே வலிமை பெற்று இருக்கிறார். 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்திலே ஆட்சி பலம். 7ஆம் இடத்திலே 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு அற்புதமான இதுல பிளானட்டரி பொசிஷன்ல ரெட்டோகிரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய வக்ரகதிக்கிலே செல்கிறார் இந்த மாதம் முழுவதுமே. அது உங்களுக்கு கடன் சுமையை வெகுவாக குறைக்கும். தேவையற்ற பண செலவுகளை கட்டுக்குள் கொண்டு வரும். பொருளாதாரத்திலே நல்ல உயர்வு நிலைகளை பெற்றுத்தரும். குடும்பத்திலே நல்ல பெயர், நல்ல மதிப்பு, நல்ல சூழ்நிலை, பலருக்கும் உங்களை பார்த்து ஒரு ஆச்சரியப்படும்படியான ஒரு அபரிமிதமான வளர்ச்சிகள் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்துல உண்டு. அதே மாதிரி முக்கியமாக கன்னிராசிக்காரங்க இந்த மாதத்துல தவிர்க்க வேண்டிய நாட்கள், அதாவது சுபகாரியத்தை துவங்குவதற்கு கொஞ்சம் இதெல்லாம் தள்ளி போடுறது நல்லது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 31, செப்டம்பர் 1, அதே மாதிரி செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சொன்னக்கூடிய இந்த தினங்கள் எல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. சந்திராஷ்டம தினத்துல எதையெல்லாம் செய்யணும், எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. இப்போ உள்ள காலத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதில் அவ்வளோ பெரிய விஷயங்களை நம்மளால் பின்பற்ற முடியவில்லை என்றாலும் கூட நம்மளுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் செய்யவே வேண்டும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாதிரியான தினங்கள் தான் சொன்ன பாருங்க, அந்த சந்திராஷ்டம தினம் இருக்கு இல்லைங்களா, அதில் புதிய செயல்கள் துவங்குவதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு, அதே மாதிரி புதிதாக, அதாவது நம்ம செய்து கொண்டே இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் செய்யலாம். அது செய்து வந்தீங்க, அப்படி செய்து வந்தீங்கன்னா குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷங்கள், நல்ல அற்புதமான பல நல்ல விஷயங்கள் ஏற்படும். அடுத்தது கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்திலே செல்லுகிறார். முழு பலத்துடன் செல்கிறார். லாபஸ்தானத்திலே குரு முழுமையான பலத்துடன் செல்கிறார். அதனால கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பெரிய குடிக்கக்கூடிய, படியளக்கக்கூடிய பெரிய பகவான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். அதனால இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமா பொருளாதார வளர்ச்சிகள் உண்டு. வீடு மாற்றம், இடம் மாற்றம் அபரிமிதமாக இருக்கும். குடும்பத்திலே புதிய சொத்துக்கள் சேரக்கூடியது, புதிய வகையான வஸ்துக்களை வாங்குவது, கடன் சுமைகளை நிவர்த்தி செய்வது போன்ற எண்ணற்ற நன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. சிவாய நமகா.